சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறும்போட காலம் வந்துருச்சு. இப்போலாம் டைரக்ஷன் வந்து ஈஸியாக கற்றுக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து சில பல குறும்படங்களை எடுத்து அவங்களே தயாரிப்பாளரை பிடிச்சி இயக்குனர் மாறிடாங்க. ஆனால் இதுவே ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடையவே கிடையாது. சினிமா கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து 15 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இயக்குனர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும் அப்படின்னா தலையில் தண்ணி குடிக்கணும், தவம் இருக்கணும். அப்படி சேர்ந்தா மட்டும் உடனே தொழில் கற்றுக் கொடுத்துருவாரா? கற்றுக்குவோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எடுபிடி வேலை பண்ணணும், அவருக்கு சில பல வேலைகள் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான டார்ச்சர்ஸும் இருக்குது. எத்தனையோ இயக்குனர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடி பின்னியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதே இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வந்து எஸ்ஏ சந்திரசேகரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்தில் வந்து எஸ்ஏசி சங்கரை வந்து கடுமையாக திட்டிருக்காரு, பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணிக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் கூட வந்து விஜயை நடிக்க வைக்கலான்னு சங்கர் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணாம் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து சங்கர்கிட்ட வந்து நம்ம எஸ்ஏசியும் எஸ்ஏசிகிட்ட சங்கரும் ரொம்ப ரொம்ப ஒட்டி உறவாடுறதில்ல. ஒரு குரு சிஷ்யங்கிறத வந்து பெருசாக எங்கேயும் காட்டிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விழாவில் தான் காட்டிக்கணும் தவிர, இப்போ பாலுமகேந்திராவும் அவருடைய சிஷியர்களும் எப்படி வந்து பாண்டிங்காக இருக்காங்களோ அந்த பாண்டிங் கிடையாது. அதற்கு காரணம் எஸ்ஏசி பண்ண டார்ச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது அது அந்த காலம். இப்போது நம்ம ஹீரோ மணிகண்டன், குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன் படங்களின் ஹீரோ மணிகண்டனே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து சொல்லி நமக்கு வந்து திகில ஊட்டியிருக்காரு. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார், ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ணுவார். நான் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவருடைய ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, எங்கே இருக்குன்னு தெரில. உடனே எனக்கு கால் பண்ண சொன்னார், எங்கடா இருக்குன்னு தெரில அப்படின்ட்டு. ஸோ அப்படி நான் அவர் கால் பண்ணும்போது அவர் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சோபா கிட்ட இருந்துச்சு. நான் உடனே ஓடி போய் எடுக்கிறேன். எடுத்து பார்த்தா என் நம்பரை அடிமை நம்பர் 1 அப்படின்னு பதிவு செஞ்சுருந்தார். ஸோ ரொம்பவே ரொம்ப நொந்து நூலாகி நான் வந்து அவர்கிட்ட வேலையிலேருந்து அப்போவே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அந்த இயக்குனர் யார் அப்படின்னு தான் சோசியல் மீடியா முழுக்க ரசிகர்லாம் கேட்டிருக்காங்க. அவனை அந்த இயக்குனர் பேரை மட்டும் சொல்லுங்கள், கழுவி ஊற்றி ட்ரெண்ட் பண்ணி விட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு கொலை வெறியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய பெயர் என்னன்னு தெரியுமா? அந்த இயக்குனர் பெயர் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட அதை ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.